பொதுவா சிங்கிள் பிளேயர் கேம் விளையாடுற பல கேமர்ஸுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம அண்ணன் தம்பி கூட, இப்போ சொந்தக்கார பயலுக்கு கூட ஒன்னா சேர்ந்து மல்டிபிளேயர் கேம் விளையாடணும்னு ஆசை இருக்கும். பட் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பிசி தான். ப்ரோ இந்த ஒரு பிசில நம்ம கேம் முடியுமா கேட்டீங்கன்னா, உண்மையா அந்த மாதிரி கேம்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்மையா அந்த மாதிரி கேம்ஸ் இருக்கு. ப்ரோ இல்ல ப்ரோ என்கிட்ட ஒரே லேப்டாப் தான் ப்ரோ இருக்குது, ஒரே பிசி தான் ப்ரோ இருக்குது, இதுல எப்படி ப்ரோ அத்தனை பேர் ஆட முடியும் கேட்டீங்கன்னா, உண்மையா ஒரே ஒரு பிசில அவ்வளோ அத்தனை பேர் ஆட முடியும். அது எப்படி, இது மாதிரி என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எத்தனை கேம்ஸ் இந்த மாதிரி எத்தனை பேர் விளையாட முடியும் அப்படின்றத பத்தி இதை பார்க்கலாம். பாத்துங்க, ஒரே பிசில 4 பேர் ஆடலாம், 2 பேர்ல 3 பேர் 4 பேர் விளையாடலாம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. அது என்ன ஏதுன்றத பத்தி இதை சொல்ல தெளிவா. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், லைக் பண்ணிடலாம். லைக் போடுங்க நண்பா, லைக் போட்டுருக்கேன். ஓகே பேசாம இவ்வளோ போயிடலாம். நான் காகசாமி, இந்த ஷோ சண்முகம். 7வது இடத்துல பார்க்க போறது ஹியூமன் ஆல் பிளாட். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மல்டிபிளேயர் கேம் தான். நீங்க வந்து 2 பேரா லோக்கல்ல ஆட முடியும், இல்ல அப்படின்னா ஆன்லைன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆட முடியும். கேமோட கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கொழுக்கு முழுக்கு மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. இங்க இருந்து தப்பிச்சு போன தம்பி, அங்க வந்து ஏறி போ தம்பி அப்படின்னு ஸ்பெஷல் கேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து தள்ளாயத்தெல்லாம் வந்து பயந்துருப்பீங்க. அதாவது மற்ற கேம் மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருக்காது. இது பிசிக்ஸே வித்தியாசமா இருந்திருக்கும். கை மட்டும் இப்படி போகும், கால் தொடக்கப்பட்டு நடந்து போவாங்க, முதுகெலுமே இல்லாமல் போகிற மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க பதக்கிட்டு. அப்படி போகும்பொழுது நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஏதாவது பிடிச்சிட்டு போகலாம், எவனா பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு பஸ் வச்சிருப்பாங்க. இந்த பஸ்லாம் கடந்து நீங்க அடுத்து வேற என்ன ஸ்டேஜுக்கு போறீங்கன்றதான் இந்த கேமோட கான்செப்டே. சில கேம்ல சொல்ல அவசியம் இல்லை. அப்படியே தமிழ் கேமிங் ஆல்பம்லாம் கேம் போட்டிருப்பாங்க, அது கேம்ல பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபன்னா விளையாட கேம் தான் இது. கேம்ல வந்து அழுக விற்கிற கதை கிடையாது, கேம்ல வந்து கண்ணு கிடையாது, துப்பாக்கி கிடையாது, அத்தம் கிடையாது, விட்டுங்க குத்தி கொல்லுங்க அப்படி எதுவுமே இருக்காது. வயலன்ஸே இல்ல, நீ போய் ஜாலியா விளாடலாம், எந்த விஷயமும் விளாடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாலியான ஃபன்னான கேம் தான் இது. ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 6வது இடத்துல பார்க்க போறது ஓவர் குக்ட். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 பார்ட் இருக்குது, ஓவர் குக் 1, ஓவர் குக் 2. இந்த கேமோட கான்செப்ட் அப்படின்னா, இந்த கேம்ல வந்து சமையல் பண்றது. இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க, இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. நீங்க அதுக்கு தேவையான பொருளை செஞ்சு டெலிவரி கொடுக்குறது இந்த கேமோட கான்செப்டே. இல்லடா சீன் நல்லா இருக்குது, பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. என்னப்பா சப்பையா எதுவும் கேட்டீங்க அப்படின்னா, கேட்க சப்பையா இருக்கலாம், ஆனா வந்து விளையாடுறது பயங்கரமா கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நீங்க வந்து ஒருத்தர விளையாடாம கும்பலா ஆளை கூட்டிட்டு போலாம். சரியா சொன்னா, இந்த கேம்ல மொத்தம் 4 பேர் வரைக்கும் விளையாட முடியும். 4 பேர் இல்லையா, 2 பேர் 3 பேர் உங்ககிட்ட எத்தனை ஜாய்ஸ்டிக் இருக்குதோ அதை வச்சு விளையாடிக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஜாய்ஸ்டிக் ஒன்று இருக்குன்னா ஒரு ஜாய்ஸ்டிக்கு ஒரு கீபோர்டு அப்படின்ட்டு கூட ஸ்பிளிட் பண்ணி விளையாடிக்கலாம். இல்ல ஒரே ஜாய்ஸ்டிக் 2 பேர் விளையாடலாம். இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கு இந்த கேம்ல. இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டி ஸ்டோரி இருக்கும். எல்லாம் சொல்லணும்னா பீஸாட்ட சொல்லுவானுங்க, பாஸ்தா செய்ய சொல்லுவானுங்க. அதுவும் சாதா பாஸ்தா இல்லையா, மட்டன் பாஸ்தா தான் வேணுமா. மட்டனை கட்டி நீ பொரிச்சுலாம் உள்ள போடணும். அப்புறம் வந்து சாலட்டு, பர்கரு, அப்புறம் ஜாப்பனீஸ் சுஷி, இந்த மாதிரி பல வெரைட்டிகளை வந்து உள்ள வச்சிருந்துருப்பாடுங்க. ஸ்ப்ரிங் ரோல், இந்த மாதிரி வெரைட்டி சமைச்சு போடுவாங்க இந்த கேமுக்குள்ள. உங்களுக்கு என்ன சோறு வேணாலும் அந்த கேமுக்குள்ள வந்து இருக்கும். பாஸ் அதெல்லாம் கிடையாது, கரவாட்ட குழம்பு கேட்டேன், காரக்குழம்பு ஊத்திட்டாங்க பாஸ். சோத்துல சாம்பாரா, அப்ப கறி குழம்பு. உதாரணத்துக்கு பீஸா வேணும் அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து மாவு தட்டணும், அப்புறம் தக்காளி வெட்டி போடணும், அப்புறம் சீஸை வெட்டி திருவணும், அப்புறம் அவன்ல போட்டு தட்டு வச்சு பரிமாறிடணும். இந்த வேலை வந்து சிங்களா பண்ணதுனால நீங்க வந்து ஆளுங்க பிரிச்சுக்கிட்டு, நீ போய் தட்டு கழுவு, நீ போயிட்டு கறி வெட்டு, நீ போயிட்டு மாவு தட்டு அப்படின்ட்டு ஆளுக்கு ஒருத்தலாம் பிரிச்சுக்கிட்டு வேலை செய்யலாம். ஸோ இது எல்லாமே வந்து பயங்கரமா இருந்திருக்கும் இந்த கேமுக்குள்ள. சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்ல வந்து இந்த சமையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டர் கேன்சல் ஆகி போனோம், அதனால காண்டா கிளம்பிடுவாங்க, ஆர்டர் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாம இந்த கேம்ல பிளேஸையும் ஒரே இடத்துல வைக்காம மோட்டர்ல சமைக்க, சுரங்கத்தை சமைக்கிறது, அப்புறம் வந்து ஏர்போர்ட்ல பறந்துகிட்டே சமைக்கிறது, அப்புறம் இது விட அல்டிமேட்டா ஓடுறதானே சமைக்க சொல்லுவாடுங்க. அந்த போட்ல வரத கறி வெட்டி தூக்கி போடுவான், இந்த விதத்துல வர சோசியல் தூக்கி போடுவான். இந்த அளவுக்கு புதுசா வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இருந்திருப்பாங்க இந்த கேம். இந்த கேம் வந்து எப்பிக்ல வந்துச்சு, அந்த எப்பிக்ல கிளைம் பண்ணி வச்சேன். உங்களே வேற லெவல்ல இருக்கு இந்த கேம். கேம் பரிசா ஆடிட்டு இருக்கேன். இந்த வீடியோ போறது காரணம் இந்த கேம் தான். இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல வேண்டியது இந்த எப்பிக்கு தான். எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. இந்த கேம் பார்த்தீங்கன்னா எவரும் ஆனது. அதனால வந்து இந்த கேம்ல கன் இல்ல, ரத்தம் இல்ல, கொலை இல்ல, ஜாலியா விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதனாலதான் வந்து மிஸ்ஸஸ் கேக் வந்து கேம் விளையாண்டாங்க. கரெக்டா ரெடி? ஆமாவா. 5வது பார்க்க போறது ரெசிடென்ட் ஈவில் 5.
ரெசிடபிள் கேம்ஸை பத்தி நான் சொல்ல தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ரெசிடபிள் வெளிப்பட்ட கேம்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா சர்வைவல் ஹாரர் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். துப்பாக்கி டும்னு சுட்டு போயினே இருக்கலாம். 4 பார்த்துருப்பீங்க. 4ல பார்த்தா நம்ம லியான் இருந்திருப்பாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைவன் கிறிஸ் ரெட்ஃபீல்ட்ல இருந்திருப்பாரு. இதுல எத்தனை பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்ல வந்து 2 பேர் விளையாட முடியும். ஒன்னு வந்து ஹீரோ கிறிஸ், இன்னொன்னு வந்து ஷீவா, இன்னொரு பொண்ணு கேரக்டர். இந்த மாதிரி 2 பேர் வச்சு நீங்க வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன் விளையாடிக்க முடியும். இந்த கேமோட கதை என்ன அப்படின்னா ஆப்பிரிக்காவில் வந்து நோய் தொற்று பரவிருந்திருக்கும். இந்த டி வைரஸ் பரவிட்டு இருக்கும். அப்புறம் வந்து டி வைரஸ் இல்ல இது ஒரு பிளக் அப்படின்னு வாங்கி ஆப்பிரிக்கா பத்தி தெரிஞ்சிருக்கும். பொது ஆப்பிரிக்காவில் தான் வந்து இப்ப நோய்கள் வந்து பகிர்ந்து பரவுகிறது வந்து கொண்டிருக்கிறது சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி வந்து கான்செப்ட் உருவாக்கி இருந்திருப்பாங்க. கேம்குள்ள போய் ஆப்பிரிக்கா இருந்திருக்கும். ஆப்பிரிக்கா ஸ்லம் ஏரியா காட்டுவாங்க. ரொம்ப வந்து ஏற குடிசைகள் வீடுகள்லாம் காட்டுவாங்க. சம்டைம்ஸ் வீடுங்க பார்த்து இந்தியில வீடு மாதிரி இருந்திருக்கும். இந்தியில வீடுங்க இந்தியில குடிசை வீடு மாதிரி இருந்திருக்கும். முதல்ல வந்து டவுனு கிராமம் அப்படி காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா ஃபேக்டரிக்குள்ள போவோம், திடீர்னு கப்பலுக்குள்ள போவோம், திடீர்னு கொடூரமா இல்லைன்னு வருவானுங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருமலை குழம்புக்குள்ள ஊந்துருவானுங்க. என்னென்னமோ பண்றான் ஐயா. இருமலை குழம்புல விழுந்து வில்ல வந்து பேயா வருவாராமா, துப்பாக்கி சுட்டு காலி பண்ணுவாங்களாமா. இந்த மாதிரிலாம் வந்து வச்சிருப்பாங்க இந்த கேமுக்குள்ள. என்னடா புத்தலாட்டாது. சோ மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான கேம் தான் இந்த கேம். 2 பேர் டாக் டீம் கூட அட்டாக் பண்ணலாம். எல்லாம் பயங்கரமா வந்திருக்கும் இந்த கேமுக்குள்ள. 4வது இடத்துல பார்க்க போறது மூவிங் அவுட். இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டி கேம். அது மட்டும் இல்லாம இந்த கேமோட கான்செப்டே வந்து ஒரு ஜாலியா இருந்திருக்கும். 3 பேரும் ஜாலியா போயிடலாம். என்னது 3 பேர் ஜாலியாமா? அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட கான்செப்டே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும், காமெடியா இருக்கும். அதாவது கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வீடு காலி பண்றது. பொதுவாக வந்து ஊரு போல வாங்கி தெரியுமா, அவங்க வீட்டுலாம் காலி பண்ணி கொடுங்க, டார்ல ஏத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இதோட இப்போ போர்ட்டல் ஆப் இருக்கு தெரியுமா, அந்த போர்ட்டல் ஆப்ல பண்ற வேலையை தான் இந்த கேம்ல நீ பண்ணுவீங்க. ஆனா வந்து கட்டில தூக்குறது, டிவியை தூக்குறதுட்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ள எத்தனை பொருள் தூக்கணுமோ அத்தனை பொருள் தூக்கி வண்டியில் ஆளை ஏற்றி விட்டுருணும். நீங்க வந்து ஒரே ஆளா பண்ண முடியாது என்பதால வந்து மல்டிபிளா விளாடலாம். கிட்ட மொத்தம் 4 பேர் விளாடலாம் இந்த கேமுக்குள்ள. 4 பேர் உள்ள புகுந்து ஆளுக்கு ஒரு இடத்த வந்து காலி பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா வீட காலி பண்ண போனவன் வீட்டுல பொருளை பண்ண போகாம வீட்டுக்கு வச்சுட்டு வந்துடலாம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கண்ணாடியை உடைக்கிறது, கதவு உடைக்கிறது, இஷ்டத்துக்கு அட்டகாசம் பண்ணலாம் இந்த கேமுக்குள்ள. உண்மையில இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் இல்லை, கத்தி இல்லை, துப்பாக்கி இல்லை, ஒன்லி என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் இந்த கேமுக்குள்ள இருந்திருக்கும். நல்ல கேம் தான். பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடா இருந்த ஒரு விஷயம் என்ன பண்ணா, இந்த கேமுக்குள்ள வந்து மேல் கேரக்டரே இல்லை, ஃபீமேல் கேரக்டர் வச்சிருக்காடுங்க. ஆனா மேல் கேரக்டர் ஏன்னு விக்கல எனக்கு தெரியல. நானும் தேடி பாக்குறேன், மேல் கேரக்டர் காணவே காணும். இதெல்லாம் அஜந்தா பார்க்க மாதிரி வச்சிட்டானுங்களா இல்ல தெரியாம வச்சிட்டாங்களான்னு தெரியல. வீடு காலி பண்றது யாரு? பொண்ணுங்க வந்து வீடு காலி பண்ணுவாங்க. பசங்க வேலை செய்யறானுங்க. பசங்க விக்கிற நீ சம்பந்தமே அப்படி வச்சிருக்கி. உனக்கே நியாயமா இருக்கா? நான் 4 பேர் ஆடும் பொழுது நான் தேடுறேன் நம்ம கேரக்டர் மேல் கேரக்டரே காணும். அதனால வேற வழி இல்லாமல் பொம்பளை கேரக்டர் ஆகிட்டு இருந்தேன் கேமுக்குள்ள. மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற பொருளை வந்து ஜாலியா தூக்கி போட்டு விளாடலாம் இந்த கேமுக்குள்ள. சம்டைம்ஸ் வந்து பெரிய பொருளை 2 பேர் தூக்கணும்னு சொல்லுவானுங்க. 2 பேர் தூக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மாடி மேல தூக்கி போடுறது, லாரி மேல தூக்கி போய் ரோட்ல தூக்கி போடுறது, அது தூக்கி போடலாம். சம்டைம்ஸ் நாய் வரும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு. நாய் வந்து வெறுப்பேத்தும், ஆமை வந்து வெறுப்பேத்தும். வா சர சொல்றீங்க ஆமையா எயிட்டர் ஆமதாயா அதெல்லாம் திரும்ப வெளியே தூக்கி போட்டு நீங்க பாஞ்சாலே வீடு காலி பண்ணலாம். அதெல்லாம் சொன்னா புரியாதுங்க, வாடி பாருங்க அப்பதாங்க தெரியும். டைம் கழிச்சு வாடி பாருங்க. 3வது இடத்துல பார்க்க போறது இட் டேக்ஸ் 2. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சிங்கிள் பிளேயர் ஆட முடியாது, டபுள் பிளேயர் ஆட முடியும். காரணம் இந்த கேமே வந்து அந்த மாதிரி உருவாக்கி இருந்திருப்பாங்க 2 பேர் ஆடுற மாதிரி. இதோட முக்கியமானா இது ஒரு புருஷன் பாட்டி கேம். கேமோட கான்செப்டே அதுதான். வா சட்ட சொல்றீங்க இது அந்த மாதிரி கேம்லாம் இல்ல ஏட்டர் புருஷன் பாட்டி அந்த மாதிரி இல்லையா, இது வேற மாதிரியா? புருஷன் பாட்டி கேம்னா அந்த கேமோட கதைப்படி வந்து புருஷன் பாட்டே இருப்பாங்க. அவங்க டைவர்ஸ் அங்கே போவாங்க. அந்த டைம் ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கும். அம்மா அப்போ பிரிஞ்சு போறீங்க கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு ஒரு மேஜிக் புக் மாதிரி வந்து அழுதுகிட்டு இருக்கும். அதனால மேஜிக் புக் என்ன பண்ணோம், 2 பேரையும் வந்துட்டு ஒரு பொம்மையா மாத்தி விட்டுரும். சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி 2 பேர் சார போட்டு பஞ்சாயத்து பண்ணாம 2 பேர் அங்க போய் அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்க. அந்த வேலை செய்யும் போது உங்களுக்குள்ள வந்து ஒரு காதல் வந்து ஒன்னாயிடுவீங்க. இல்ல அந்த மாதிரி வேலை இல்ல, இங்க போய் இந்த மாதிரி வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்க. 2 பேரும் இந்த வேலை செய்யும் போது 2 பேருக்குள்ள காதல் வந்துடும் அப்படின்ட்டு இந்த புக்கு வந்து சொல்லியிருந்திருக்கும். இந்த மாதிரி பல ஃபசில்ஸை வந்து ஏதோ ஒன்னா சேர்ந்து பண்ற மாதிரி இருந்திருக்கும் இந்த கேமுக்குள்ள. மேலும் இந்த கேமுக்குள்ள வந்து ஏகப்பட்ட பாசஸ் வருவாங்க. இந்த பாசஸ் எல்லாம் வந்து வித்தியாசமா இருந்திருப்பாங்க. காரணம் பண்ணா இதெல்லாம் வந்து கொடூரமான வில்லன் பயங்கரமான இருந்திருக்காது. வீட்டுல யூஸ் பண்ற அன்றாட பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த பொருட்கள் தான் வந்து இங்க வில்லன்ஸா வந்திருக்கும். உதாரணத்துக்கு டூல் பாக்ஸா உள்ள வரும் தெரியுமா. கேமுக்குள்ள வந்து புருஷன் முன்னாடி அப்ப அடிச்சுட்டே இருப்பாங்க.
கடைசியில கேம் முடியும் போது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒண்ணுகிட்ட போய் இல்லம்மா நாங்கள் டைவர்ஸ்லாம் பண்ணலமா ஒன்னாத்தமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம் முடிஞ்சிடும். ஃபாரின்லாம் வந்து அவன் பொண்டாட்டி கூட வச்சுக்கிட்டு பொண்டாட்டி ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான் விளையாடிட்டு. இன்னைக்கு என்ன பண்றது பாடி கேம் விளையாட தெரியாதுன்றனால கடைசியில் மச்சான் கூட கேம் விளையாடி முடிச்சு இந்த கேம். நீங்களும் வந்து உங்களுக்கு ஆள் இருந்தால் இல்ல வந்து அத்தை பண்ணதா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேம் விளையாடி பிகர் உசார் பண்ணிருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல சும்மா சொன்ன 2 பேர் வரலாம். 2வது பையன் கூட வச்சு அடிங்க அவ்வளவுதான். 2வதுல பார்க்க போறது ப்ரோ ஃபோர்ஸ். இந்த கேம் பற்றி பேசிட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து இந்த லிஸ்ட்ல முக்கியமா வர வேண்டிய கேம் இது. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் இல்லாம மொத்தம் 4 பேர் வச்சு வரலாம் இந்த கேமுக்குள்ள. வந்து கேமோட கான்செப்டே வந்து ஜாலியா இருந்திருக்கும். 80s ஹீரோஸ் பார்க்க தெரியுமா? 80s ஹாலிவுட் ஹீரோஸ், அதாவது அர்னால்டு, புரூஸ்லி, சில்வெஸ்டர் ஸ்டாலின் இவங்க நடிச்ச படங்கள் தெரியுமா? ராம்போ, டெர்மினேட்டர், என்டர் த டிராகன் இந்த மாதிரி படங்களை இருந்து கேரக்டர்ஸ் அந்த கேமோட மெயின் கேரக்டர்ஸ். இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பவர் இருந்திருக்கும். நீங்க ஒவ்வொரு வாட்டி காலையில ரீல்ஸ் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு கேரக்டர் வரும். அந்த ஒவ்வொரு கேரக்டர் ஒரு பவர் இருந்திருக்கும். ஸோ அந்த பவர் வச்சு நீங்க விளாடலாம். அதெல்லாம் வந்து பயங்கரமா பண்ணிருப்பேன் இந்த கேமுக்குள்ள. இது மட்டும் இல்லாமல் பல பிளாட்ஃபார்ம் கேம்ஸ்ல வந்து பிளாட்ஃபார்ம் மட்டும் இருக்கும். நீங்க தாய் போறாம இருந்திருக்கும். துப்பாக சுட்டிங்க அப்படின்னா இனிமிஸ்மா சாவானுங்க. மற்ற அந்த இடத்துல உடைக்க முடியாது. பட் இந்த கேமுக்குள்ள நீங்க மொத்த இடத்தையும் உடச்சு தள்ள முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமா வச்சிருப்பாங்க இந்த கேமுக்குள்ள. அது மட்டும் இல்லாம இந்த கேமோட வில்லன்ஸே வந்து இந்த 80s வில்லன்ஸ் தான். அதாவது ஏலியன்ஸ் படம் பார்த்திருப்பீங்களா? ஏலியன்ஸ் அதெல்லாம் வந்து வில்லன்ஸ் ஆகும் இந்த கேமுக்குள்ள. இது மட்டும் கேமுக்குள்ள மல்டின்னு வச்சிருப்பாங்க. ஒருவேளை நீங்க கேம் எல்லாம் முடிச்சிட்டு மெயின் வில்ல வந்து சாத்தான உள்ள இருப்பான். சாட்னை போட்டு தள்ளிட்டு நீங்க வந்து டைரக்டா வந்து பிரசிடென்ட் பார்க்க போவீங்க. பிரசிடென்ட் பார்க்கும் போது உனக்கு அண்ணாத்தான்னு கை குத்திங்க அப்படின்னா அது குட்டிட்டி திடீர்னு கை துப்பாக்கி இருக்குதுன்ட்டு தெரியாம கிளிக் பண்ணி பிரசிடென்ட் கொண்டீங்க அப்படின்னா நீங்க தான் மெயின் இல்ல. அது சொல்லாம இருந்தீங்கன்னா ஊர் மக்கள் பாட்டுவாங்க. சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சல போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் கேம்குள்ள வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பக்காவா வந்துருக்கு அந்த கேம்ல. இதே மாதிரி போன சும்மா போவீங்க. உங்களுக்கு பிடிச்ச 80s ஹீரோ யாரு? 80s ஹாலிவுட் படம் எது? அந்த ஹாலிவுட் படத்துல வந்து கேரக்டர் எது அப்படின்றத காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. முதலாவது இதில் பார்க்க போகிறது ஏ வே அவுட். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 2 பேரை விளாட முடியும். கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜெயிலுக்குள்ள மாட்டி 2 பேர் எப்படி தப்பிச்சு போறாங்க, இதுக்காக தப்பிச்சு போறாங்க, தப்பிச்சு போய் என்னென்ன கிருத்தனம் பண்றாங்கன்றதான் இந்த கேமோட கான்செப்டே. நான் வந்து ஃபன்னா சொல்லிருக்கலாம். பட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூராக இருக்கும். அந்த கேமோட ஸ்டோரி தீம் எல்லாமே வந்து ரொம்ப மெச்சூர் மைண்ட் செட்டாக வச்சிருந்துருப்பாங்க. ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீ 2 பேரா விளையாடும் போது நீ இப்போ அதை செய், நீ இப்போ அதை செய்யின்ட்டு ஆளை பிரிச்சுட்டு வேலை செய்ய முடியும். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தப்பிக்க முடியும். மேலும் இது கேஷுவல் கேமா இல்லாம ஸ்டோரி கேமா இருக்கிறதுனால அந்த ஸ்டோரியை வந்து 2 பேர் சேர்ந்து வந்து கேரி பண்ணி கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம கேம் ட்விஸ்ட் வந்துருக்கு. ட்விஸ்ட்லாம் வந்து பயங்கரமா இருந்திருக்கும். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ நீங்க வந்து மண்டி பிச்சுக்குவீங்க. நான் சொல்ல மாட்டேன் ட்விஸ்ட், அதை நீங்களே பாத்துங்க. இந்த அளவுக்கு நல்ல ட்விஸ்ட் தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? கேம் போல 2 பேர் திருடம் தான். 2 பேர்ல அவனா ஒருத்தன் தின்னு உள்ள நேருவான். கடைசியில வந்து உங்க 2 பேர் நீங்களே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கிட்டு யாரு சாகரிக்கன்றது கேமோட நீங்களாம் கிடையாது. நீ எடுக்கிற முடிவு தான். 2 பேர்ல சண்டை போடும் போது எவனா ஒருத்தன் காலி ஆயிட்டீங்க அப்படின்னா அவன் கதைப்படியே காலி. அவன் கதையோட காலியாடா என்ன நடக்கும்ன்றத கேமுக்கு வந்து என்னையே காமிச்சிருப்பாங்க. 2 எண்டிங் இருக்குது. 2 எண்டிங் சுகமான எண்டிங் தான். பட் அங்கதான் 2 சொதப்பிட்டாங்க தவிர கேம் பாத்தீங்கன்னா பக்காவான கேம் தான் இது. கண்டிப்பா இது விளையாட வேண்டிய கேம் இது. சரி, இந்த இட் டேக்ஸ் 2 இருக்கு இல்லையா, அதே டீம் தான் இந்த கேம் பண்ணது. இதுல வந்து சொதப்பிட்டாங்கன்னா நல்லா பண்ணிருப்பாங்க. டெஸ்ட் ஒழுங்கா பண்ணிருப்பாங்க. டேக்ஸ் 2 அதாவது வந்து ஆள் வச்சு விளாடாம இருந்திருக்கும். அது மாதிரிலாம் தேவையில்லை. யாரை படிச்சு ஆளில ஃப்ரெண்டு சொந்தக்கார பையன் நல்லா மச்சான் வச்சு கேம் பண்ணு அப்படின்ட்டு யாரை வேணா வச்சு கேம் பண்ணலாம். நல்லா இருந்திருக்கும் அந்த கேம். ஓகே, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன கேம்கள்ல எந்த கேம் பிடிச்சிருக்கு, இந்த கேட்ட உடனே இந்த கேம் உடனே அடி பார்க்க போறேன், உடனே இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்ட்டு நீங்க எந்த கேம் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி வேற என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த லைக் போடுங்க. ஓகேவா? அப்ப நாளை பெரிய எக்ஸ்ட்ரா காட்டும். மறக்காம வந்து சாரா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.